Voice of Tamil 24. தமிழ் சினிமா உலகில் ஒரு காலத்தில் முன்னணி ஹீரோவாகவும் பின்னர் வில்லனாகவும் பிரபலமானவர் நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ். அவர் சமீபத்தில் பங்கேற்ற ஒரு விருது விழா நிகழ்வில் தனது வாழ்க்கையின் உண்மை கதைகளையும் தன்னுடைய மனக்கவலையையும் மனம் திறந்து கூறியுள்ளார். இந்த நிகழ்வின் போது நிகழ்ந்த உரையாடல்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. நிகழ்ச்சியின் போது நடுவர் பிருத்திவிராஜை பார்த்து, இவரிடமிருந்து மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான், அது வேறெதுவும் இல்லை, வயது என்பது ஒரு நம்பர் தான் என்ற விஷயத்தை இவரிடமே கற்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து மேடையில் பேசிய பிருத்திவிராஜ் தனது 50 வருட சினிமா பயணத்தை நினைவு கூர்ந்தார். நான் சினிமாவில் 50 வருடமாக இருக்கிறேன். அந்த காலத்தில் ஒரு நடிகனுக்கு வரவேண்டிய எல்லா துயரங்களையும் சந்திச்சிருக்கேன். ஒரு கட்டத்தில் சினிமா ஏன் தலையெழுத்தில் இல்லை என்றே யோசிச்சிருக்கேன் என்று கூறியுள்ளார். அவரது இந்த வார்த்தைகள் நெஞ்சை நெகிழ வைக்கும் விதமாக இருந்தது. பிருத்திவிராஜ் தன் மன அழுத்தங்களை பற்றி கூறிய போது, ஒரு நிலையில் சினிமாவையே விட்டுவிடலாம், என் வாழ்க்கையை கிவ் அப் பண்ணலாம் என்று எண்ணம் வந்துச்சு. ஆனால் அந்த சிச்சுவேஷனில் என்னை மீட்ட படம் தான் அனிமல் என்று தெரிவித்திருந்தார். அந்த படம் தான் எனக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கையையும் வாழ்க்கையையும் கொடுத்தது என உணர்ச்சியுடன் கூறினார். இதையடுத்து மேடையில் தொகுப்பாளர் சில முக்கியமான புகைப்படங்களை திரையில் காட்டினார். அதில் நடிகை ராதிகாவின் புகைப்படம் வந்தபோது பிருத்திவிராஜ் சற்றே இடைநிறுத்தி, இதை பற்றி கதைக்க வேண்டாம், இது 7.5 நாட்டு சனி மாதிரி, ஆனால் அவங்களோட நடித்ததில் எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சது என்று கூறியுள்ளார். மேலும் என் அப்பா ரொம்பவே ஸ்டூபிட், அவர் அப்பாவா இருக்கவே தகுதி இல்லாதவர், அதனால தான் நான் என் பிள்ளைக்கு ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கணும் என்ற கனவு கொண்டு வாழ்கிறேன் என தெரிவித்தார். பிருத்திவிராஜின் இந்த உரை சினிமா ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, உண்மையாக வாழ்க்கை பிரச்சனைகளில் சிக்கிய அனைவருக்கும் ஒரு மூச்சு திணறல் இல்லாத பாதையை காட்டியுள்ளது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.